ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 28 இறைத்திருவசனங்கள் 8 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது காவல் வீரர்கள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டன என சொல்லுங்கள். ஆளுமோ இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாதாகாதபடி பார்த்துக் கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி இருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உண்மை வெல்லும் என்பதற்கு இந்த நிகழ்வு உதாரணமாக இருக்கிறது. இந்த நற்செய்தியிலே 2 குழுவினரை பார்க்கிறோம். ஒரு குழுவினர் உண்மையை அறிவிக்கக்கூடியவர்களாக, இயேசு உயிர் பெற்று எழுந்து விட்டார் என்பதை அறிவிக்கக்கூடியதாக இயேசுவால் அனுப்பப்படக்கூடிய ஒரு குழுவினர். 2வது குழுவினர் யூதர்களால் அனுப்பப்படக்கூடிய குழுவினர். பொய் செய்தியை, அதாவது சீடர்கள் வந்து இயேசுடைய உடலை திருடி சென்று விட்டார்கள் என சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குழுவினர்கள். இந்த வதந்தி இந்நாள் வரையிலும் யூதர்களிடையே இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் உண்மையை யாராலும் ஒளித்து வைத்திருக்க முடியாது. உண்மை மெதுவாகத்தான் செல்லும், உண்மை தோற்றே போகாது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு கூற்றாக இருக்கிறது. எனவே இயேசுவை நம்பிய சீடர்கள் செய்த அறிவித்த அந்த உண்மை செய்தி இன்று வரையிலும் 2025ஆம் ஆண்டிலும் கூட நம்முடைய நம்பிக்கையை ஆணித்தரமாக அது காட்டுகிறதாக பார்க்கிறோம். உண்மைக்கு எப்போதுமே யாரும் தேவையில்லை. உண்மையை ஏற்றுக்கொண்டால்தான் அது உண்மை என்ற ஒரு நிலையும் இல்லை. ஏனென்றால் 18ஆம் நூற்றாண்டிலே கலீலியோ தான் உண்மையான ஒரு கூற்றை சொன்னார். அதுவரையிலும் பூமியை மையமாக வைத்து சூரியன் தான் சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வந்த அவர்களுக்கு கலீலியோ, இல்லை, சூரியன் தான் மையம், மற்ற கோள்கள் அதை மையமாக வைத்துதான் சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்ல திரு அவை தந்தையர்கள் அவரை அழைத்து, நீங்கள் திரு அவைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் கருத்து வேறுபட்டதாக மாறுபட்டதாக மக்களை குழம்ப செய்யக்கூடியதாக இருக்கிறது, எனவே உங்களுடைய கருத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கலீலியோவிடம் சொல்லும் போது கலீலியோ அழகாக சொன்னாராம், நான் உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஒற்றுக்கொள்கிறேன், என் கருத்தை வாங்கிக்கிறேன், ஆனா உண்மையை மாற்ற முடியாதே. உண்மையிலேயே சூரியனை மையமாக வைத்துதான் இந்த பூமி கோள்கள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, சூரிய குடும்பங்கள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, அதை எப்படி நீங்கள் மாற்ற முடியும் என்று சொன்னாராம். இன்று பொய்க்கு தான் ஆட்கள் தேவையை ஒழிய உண்மைக்கு எவரும் தேவையில்லை. ஏனென்றால் உண்மை எப்போதும் உண்மையாகத்தான் இருக்கும், பொய்யை உண்மையாக்க முடியாது என்பதை பார்க்க வேண்டும். இன்று பல பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், ஒரு 10 பேர் சேர்ந்து சொன்னா பொய் கூட உண்மையாயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் மட்டும் சொன்னா உண்மை கூட பொய்யாயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது. அந்த கூற்று இன்றைய நற்செய்தியின் வழியாக உண்மையை எவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது உண்மைதான், பொய்யை எத்தனை பேர் சொன்னாலும் அது பொய்தான் என்பதற்கு இன்றைய நாட்களிலே நமக்கு நற்செய்தி அழகாக சுட்டி காட்டுகிறது. நேற்றைய நாளே நாம் பார்த்தோம், ஈஸ்டர் என்ற வார்த்தை எதனுடைய மையத்திலிருந்து வருகிறது என்றால் ஈஸ்ட் என்ற வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. ஈஸ்ட் என்றால் தமிழிலே கிழக்கு, கிழக்கு என்றால் ஆதவன் உதிக்கக்கூடிய இடம். ஆதவன் சூரிய உதிக்கக்கூடிய அந்த தருணத்தில் மற்ற திசைகள் அனைத்தும் வெளிச்சமாக பரவுவது போல ஆண்டவர் உதிக்கிறார். எனவே ஈஸ்ட் என்ற வார்த்தை ஈஸ்டராக மாறுகிறது.
கிரேக்கத்திலே ஈஸ்தாரே என சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனவே சூரியனை கடவுளாக வணங்கி கொண்டிருந்த மக்களுக்கும் சூரியன் தான் மையம் என சொல்லிக் கொண்டிருந்த மக்களுக்கும் இது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கிறது. எனவே ஈஸ்டில் இருந்து சூரியன் உதிப்பது போல ஆண்டவரும் உதிக்கிறார், எங்களை ஆள பிறந்து விட்டார், அவருக்கு இறப்பே இல்லை என்பதை அது சுட்டி காட்டுகிறது. நாமும் எதற்காக போராடி கொண்டிருக்கிறோம்? எனவே அன்று யூதர்கள் இயேசுவின் உடலை திருடிவிட்டார்கள் என்று சொல்லுவதற்கும் பணம் கொடுத்தார்கள், இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கும் பணம் கொடுத்தார்கள். இன்று மனிதர்களில் பல பேர் பணத்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் பணத்தை கொடுத்தாலும் உண்மையை ஒரு நாளும் கொல்ல முடியாது, உண்மை ஒரு நாள் வெளிப்படும் என்பதுதான் இயேசுனுடைய உண்மையான கூற்றாக இருக்கிறது. எனவே நாமும் உண்மைக்கு குரல் கொடுப்பவர்களாக இருக்கிறோமா, இல்லை பொய்யை பிடித்து கொண்டு அதை உண்மையாக்குவதிலேயே நம்முடைய கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இறைவனிடம் ஒரு வரம் கேட்போம். என்ன வரம்? உண்மையை உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தையும் மன தைரியத்தையும் எங்களுக்கு தாரும் என்று வேண்டுவோம். அப்பொழுதுதான் உண்மையாகவே இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு உண்மையாக காட்சி கொடுப்பார் என்ற ஒரு மைய சிந்தனையோடு இந்த பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.